ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எம்சிக்யூ கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம். எம்சிக்யூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஷின், அரபி பிசினுக்கு மாற்றாக பயன்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வெள்ளை நாங்கு பிசின், ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டெரகாகாந்த் பிசின், ஆப்ஷன் சி வந்து டெரகாகாந்த் பிசின், ஆப்ஷன் டி வந்து வேங்கை பிசின். இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வெள்ளை நாங்கு பிசின் தான். ஸோ வந்து அரபி பிசினுக்கு மாற்றாக பயன்படுவது வந்து வெள்ளை நாங்கு பிசின். இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அரபி வெள்ளை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பல்வலிக்கு மருந்தாக பயன்படுவது வந்து ஆப்ஷன் ஏ வந்து முருங்கை பிசினா, இல்லை வந்து வேம்பு பிசினா, இல்லை வேங்கை பிசினா, இல்லை வந்து டெரகாகாந்த் பிசினா. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வேங்கை பிசின் தான். ஸோ வந்து பல்வலிக்கு மருந்தாக பயன்படுவது வந்து வேங்கை பிசின் தான். பல்வலிக்கு வந்து வேங்கையில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்படின்னு ஞாபகம். இந்த வேம்புன்னு மார்க் பண்ணிடாதீங்க, வேம்பு வந்து தப்பு. பல்வலிக்கு மருந்தாக பயன்படும் வந்து வேங்கை பிசின் தான். அடுத்த கொஸ்டின் வந்து வாத சுரங்கள் மற்றும் மேக நோய்களை குணமாக்குவது எது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து முருங்கை பிசினா, ஆப்ஷன் பி வேம்பு பிசினா, ஆப்ஷன் சி வந்து வேங்கை பிசினா, இல்லை டெரகாகாந்த் பிசினா. வாத சுரங்கள் மற்றும் மேக நோய்களை குணமாக்குவது எது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து வேம்பு பிசின் தான். ஸோ வந்து ஃபீவர் அண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக நோய்களை குணமாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாவே வேம்பு பிசின் தான். அடுத்த கொஸ்டின், வண்டுக்கடி நஞ்சுகளை நீக்குவதற்கு தயாரிக்கப்படும் மருந்து நீரில் அருகம்புல்லுடன் கீழ்கண்ட எந்த எல்லை சேர்க்கப்படுகிறது? ஸோ வந்து வண்டுகடி நஞ்சுகளை நீக்குவதற்கு தயாரிக்கப்படும் மருந்து நீரில் அருகம்புல்லுடன் கீழ்கண்ட எந்த எல்லை சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. வேப்பிலையா, தூதுவளை இலையா, வெற்றிலையா, இல்லை துளசி இல்லையா. நம்ம ஆல்ரெடி நம்ம ஓபிலேயே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து படிக்கும் போது. ஸோ வந்து ஒரு எந்த நஞ்சாக இருந்தாலும், காணக்கடை நஞ்சாக இருந்தாலும் வெற்றிலை, அருகம்புல், மிளகு போட்டு கஷாயம் வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதே தான் இங்கேயும். ஸோ வந்து வண்டுகடி நஞ்சுகளை நீக்குவதற்கு தயாரிக்கப்படும் மருந்து நீரில் அருகம்புல்லுடன் வெற்றிலை வந்து சேர்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சரதக வலி மற்றும் பிள்ளை பேற்றில் உண்டாகும் வலி. இது வந்து இந்த கொஷினை மட்டும் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ வந்து இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ வந்து இதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். கல்லீரல் வீக்கம் மற்றும் காமாலை நோயை குணமாக்குவது எது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. கல்லீரல் வீக்கம் மற்றும் காமாலை நோயை குணமாக்குவது ஆப்ஷன் ஏ அறுபதாவா, இல்லை ஆப்ஷன் பி வந்து கரிசாலையா, இல்லை ஆப்ஷன் சி வந்து திருநீற்று பச்சையா, இல்லை வந்து ஆப்ஷன் டி துளசியா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கரிசாலை தான். ஸோ வந்து நல்லாவே தெரியும், லிவர் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம கரிசாலை கீழாயில் தான் குடிப்போம். ஸோ வந்து கரிசாலை தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ வந்து கல்லீரல் வீக்கம் மற்றும் ஜாண்டிஸ்க்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரிசாலை தான் கொடுக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து திருநீற்று பச்சை இலையினால் கீழ்கண்ட எந்த நோய் குணமாகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷனே வந்து காது நோயா, இல்லை வந்து மூக்கு சம்மந்தமான நோயா, இல்லை வயிற்றுப்புழுக்களை அழிக்குமா, இல்லை மேற்கண்ட அனைத்துமா. ஸோ வந்து இது கரெக்டான ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்து தான். ஸோ வந்து திருநீற்று பச்சை இலை இருக்கு இல்லையா, அதனால் காது நோயும் போகும், மூக்கு நோயும் போகும், அதுக்கப்புறம் வயிற்றுப்புழுக்களையும் அழிக்கும். ஸோ வந்து மூணுமே கரெக்ட் தான். காது, மூக்கு, அப்புறம் வந்து வயிற்றுப்புழுக்களை வந்து அழிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிலவேம்பு, பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி, ஆடாதோடை அப்படி சொல்லிட்டு அதனால் குணமாக்கப்படும் நோய் என்ன அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே வந்து ஆன்சரோடு சொல்லிடுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ வந்து நிலவேம்புனா அது வந்து நீரிழிவு நோய்க்கு கொடுக்கலாம். பொன்னாங்கண்ணினா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கண் நோய்க்கு கொடுக்கலாம். மணத்தக்காளினா தெரியும், வயிற்றுப்புண்ணு கொடுக்கலாம். ஆடாதோடைனா அது லங் சம்பந்தமான டிசார்டர், ஆஸ்துமாவுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ வந்து இதில் வந்து நிலவேம்புனாவே அது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் ஞாபகம் நல்லா. அடுத்து வந்து பெண்களுக்கும் பெரும்பாடு நோயை குணமாக்குவது, பெண்களுக்கு உண்டாகும் பெரும்பாடு நோயை குணமாக்குவது எது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து அறுபதாவா, இல்லை ஆப்ஷன் பி வந்து கரிசாலையா, இல்லை ஆப்ஷன் சி வந்து அசோகா, இல்லை ஆப்ஷன் டி வந்து ஆடாதோடையா. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நம்மளுக்கே தெரியும், அசோகனாவே அது வந்து பெண்களுக்கு ஏற்படும் பெரும்பாடு நோயை வந்து குணமாக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, நவீன நஞ்சு மருத்துவத்தின் அதாவது டாக்சிகாலஜியின் தந்தை எனப்படுவர் யார் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு நான் அப்படியே ஆன்சர் சொல்லிடுறேன். கரெக்டான ஆன்சர் வந்து ஓர்பிலா. ஸோ வந்து நவீன நஞ்சு மருத்துவம், ஸோ டாக்சிகாலஜி இருக்கு இல்லையா, ஸோ வந்து டாக்சிகாலஜியின் தந்தை எனப்படுவர் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஓர்பிலா.
ஓர்பிலா. இது வந்து பில்லா அப்படின்னு நீங்கள் ஆச்சுக்கோங்க. டாக்ஸிகாலஜினாவே அது வந்து தந்தை வந்து பில்லா அப்படின்னு நீங்கள் ஆச்சுக்கோங்க. ஸோ வந்து ஓர்பிலா. அடுத்து வந்து தாவர நஞ்சுகளை மருந்து செய்ய பயன்படுத்திய சித்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து தாவர நஞ்சுகளையே மருந்து செய்ய பயன்படுத்திய சித்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். போகர் தான். ஸோ இந்த போகர் தான் என்ன பண்ணுறாருன்னா தாவர நஞ்சுகளை மருந்து செய்ய பயன்படுத்திய சித்தர். அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, பண்டைய காலத்தில் எதிரிகளை தாக்குவதற்கு அம்புகளில் தோய்க்கப்பட்ட தாவர நஞ்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். நாபிக்கிழங்கு தான். அது நல்லாவே தெரியும். அந்த காலத்தில் வந்து எதிரிகளை தாக்குவதற்கு அம்புகளில் தோக்கப்பட்ட தாவர நஞ்சு இது நாபிக்கிழங்கு தான். நெக்ஸ்ட் கொஷின் வந்து அபினியிலிருந்து தயாரிக்கப்படும் மருந்துகளில் கீழ்கண்டவற்றில் சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து அபினியிலிருந்து தயாரிக்கப்படும் மருந்துகளில் கீழ்கண்டவற்றில் சரியானது எது சொல்லி ஆப்ஷன் ஏ மார்பினா, இல்லை பெத்தடினா, இல்லை மேற்கண்ட எதுவும் இல்லையா, இல்லை ஆப்ஷன் டி வந்து ஏ அண்டு பி இரண்டுமா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மார்பின் வந்து கரெக்டு. இதோடு சேர்த்து பெத்தடினும் வந்து பார்த்திங்கன்னா அபினியிலிருந்து தயாரிக்கப்படும் மருந்தில் வந்து மார்பின் பெத்தடின் ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்டு. மார்பின் அண்ட் பெத்தடின் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அபினியிலிருந்து தயாரிக்கப்படும் மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனா கதை போட்டு மார்பின் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பெத்தடின் வந்து எப்படியாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து காக்கை குழியின் வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து ஆப்ஷன் ஏ பேன் கொட்டையா, இல்லை நஞ்சு கொட்டையா, இல்லை வந்து வரித்துமட்டியா, இல்லை வந்து ஏ அண்ட் பி இரண்டுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து என்னென்னா கரெக்டான ஆன்சர் ஏ அண்ட் பி இரண்டும். என்ன பேன் கொட்டையும் சொல்லலாம், நஞ்சு கொட்டையும் சொல்லலாம். ஸோ வந்து காக்கை குழினா என்ன, பேன் கொட்டையும் சொல்லலாம், அது வந்து நஞ்சு கொட்டையும் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, வரித்துமட்டி என்பது எந்த நஞ்சு தாவரத்தின் வேறு பெயர் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, கொமட்டி. ஸோ வந்து வரித்துமட்டி என்பது எந்த நஞ்சு தாவரத்தின் வேறு பெயர்? கொமட்டி தாவரத்தின் வேறு பெயர் தான் வரித்துமட்டி. ஸோ வந்து வரித்துமட்டி கொமட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட எந்த செடியின் விதைகள் கசகசா எனப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ வந்து கலப்பை கிழங்கா, இல்லை ஆப்ஷன் பி அபினியா, இல்லை ஆப்ஷன் சி நேர்வாலமா, ஆப்ஷன் டி வந்து நாபிகளா. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எந்த செடியின் விதைகள் கசகசா என்று அழைக்கப்படுதுன்னா கரெக்டான ஆன்சர் அபினி தான். ஸோ அபினி செடியோட விதை தான் நம்மளுக்கு வந்து கசகசாவாக வருது. அடுத்த கொஸ்டின், கருவூரர் வாத காவியத்தில் கற்பமொழி